Hello friends, welcome to Imperfect Cooking Show. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி Black Forest Cake. அது எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. இந்த கேக் பண்ண தேவையான ingredients இதுதான். நான் இங்க ஒரு பவுல்ல 4 கப் மைதா எடுத்துர்க்கேன். அதே மெஷரிங் கப்ல பேக்கிங் கோகோ 1.5 கப் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். மைதா கோகோ பவுடர்லாம் ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கணும். நான் இங்க 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இங்க கேக் பேக்கிங் பேன் எடுத்துர்க்கேன். அதுல கொஞ்சமா பட்டரை ஃபுல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். யூஸ் அண்ட் த்ரோ அலுமினியம் பேன் இந்த மாதிரி கிடைக்குது. அதுலயும் நான் பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இப்போ கேக் பண்ண ரெடி பண்ணலாம். இங்க ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அதுல 4 ஸ்டிக் பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். அதாவது 400 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை நீங்க ஒரு half an hour முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளில வச்சிருங்க. அப்பதான் அது சாஃப்ட்டா இருக்கும். நம்ம விஸ்க் பண்றவும் நல்லா ஈஸியா இருக்கும். நான் இங்க ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க நார்மலா அந்த விஸ்க்ல கூட நீங்க நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தா வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். அதுல 4 கப் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். நானு மைதாக்கு ஈக்குவலான சுகர் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகரும் பட்டரும் நல்லா கம்பைன் ஆகணும். இதுல 4 எக் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எக் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலா தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ளஃபியா வந்துருச்சு. இதுல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காஃபி மிக்ஸ் எதுக்கு ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த சாக்லேட் கேக்குக்கு ஒரு பிட்டர்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை இருக்கும், நல்லா இருக்கும். இதோட 160 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன். 480 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மைதா கோகோ பவுடர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்டா வர வரைக்கும் நான் பீட் பண்ணிக்கிறேன். நீங்க விஸ்க் வச்சு கூட இது மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தா கேக் சாஃப்டா இருக்கும். பட்டர் தடவி வச்ச பேன்ல கொஞ்சமா மைதா தூவிக்கிறேன். அதுல கேக் பேட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த அலுமினியம் ஃபாயில்லையும் நான் பேக் பண்ண போறேன். இப்போ பேட்டர்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அந்த பேனை லைட்டா இந்த மாதிரி எடுத்து தட்டி விடுங்க. அப்பதான் இந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா போயிடும். இப்போ ரெடியா இருக்கு பேக் பண்ண. நான் இங்க கன்வெக்ஷன் ஓவனை 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். ஃபில் பண்ணி வச்சிருக்க பேனெல்லாம் நான் உள்ள வச்சு இப்ப பேக் பண்ண போறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் நான் டைமர் வச்சிருக்கேன். 30 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க நடுவுல கூட ஒரு தடவை திறந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 160 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 120 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இந்த கம்பி பதம்லாம் வரணும்னு தேவையில்லை. சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சா போதும். நான் இங்க கேண்ட் செரிஸ் தான் எடுத்திருக்கேன். அதுல இருக்க சிரப்பே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். 120 ml செரி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா சர்க்கரை வந்து கரையிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ கேக் பேக் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 14 மினிட்ஸ் இருக்கு. இப்போ டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடுறேன்.
அதுக்கு ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன் ஒரு பவுல்ல. அதோட கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்ல பீக்ஸ் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கணும். அவன்ல டைமர் வச்சிருந்தது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. இதை எடுத்து நல்லா கூல் டவுன் பண்ணிக்கணும். நீங்க ஹாட்டா இருக்கும் போதே ஐசிங்லாம் பண்ணீங்கன்னா எல்லாம் உருகிடும். இப்போ நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் எதுக்குன்னா நல்ல டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப ட்ரையா இருக்காது, கேக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இன்னொரு ட்ரேல இருக்க கேக்கை எடுத்துட்டு நான் ஹாஃபா கட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணா உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். நடுவுல இந்த க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நிறைய லேயர்ஸ் நீங்க எத்தனை லேயர்ஸ் வேணுமோ நீங்க மேல மேல சேர்த்துக்கலாம். நான் ஐசிங் பேக்கு பதிலாக ஒரு ஜிப்லாக் பேக் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஐசிங் பண்ணுற நாசல் இருக்கும். அதை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க க்ரீம் இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஐசிங் பண்ணிடலாம். சைட்ஸ் எல்லாம் கூட இந்த க்ரீமை வச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே நான் சாக்லேட் பார் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது டார்க் சாக்லேட். நீங்கள் வேணும்னா மில்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீலர் இல்லைன்னா கிரேட்டர் வச்சு சாக்லேட்ஸை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சைட்ஸ்லேயும் டாப்லேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த க்ரீம் இல்லாத இடத்துலலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டாப் லேயர் செரிஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அழகான Black Forest கேக் ரெடி ஆயிடுச்சு. Wow, it's ready now. It's so yummy and tasty. You guys try this at home and send pictures. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thanks for watching. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.